நாங்கள் நிதனத்தின் கிராமத்தில் வசிக்கிறோம். எங்களோட பூர்வீக 3 தலைமுறையாக இருந்த நிலத்தை வந்து டிஜே சோலாரும் லூடி சோலாரும் சேர்ந்து பட்டா மாற்றுதல் மூலமாக எங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனம் செய்து எங்கள் 3 தலைமுறையாக நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் பயிர் செய்து வைத்த நிலத்தை இன்னமும் நாங்கள் பயிர் செய்துட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து எங்களோட நிலம்னு சொல்லி ஆக்குப்பை பண்ணிட்டு எங்களை இந்த இடத்துல இருந்து போன்னு சொல்கிறாங்க. நாங்களும் 8 மாதமாக என்னென்னமோ நடந்து பார்க்குறோம். எங்கெங்கேயோ எந்தெந்த சாருங்கள்ட்டையோ மனு கொடுத்து பார்த்துட்டோம். ஆர்டிஓ மேம் கிட்டே பெட்டிஷன் கொடுத்து பார்த்துட்டோம். எங்களால் எந்த இதுக்குமே எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல. இன்றைக்கி நேற்று போலீஸ் ஸ்டேஷன் 10:30 வர சொன்னாங்க. நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டு 10:30 இங்கே போகிறோம். 10:30 போய் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கே அவங்க ஆளுங்களை வச்சு கூடிய தோண்டிட்டாங்க. நாங்கள் ஆள் இருக்கும்போது யாரும் எந்த இதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த சோலார் கம்பெனி ஒரு ப்ரைவேட்காரங்க அதர் கண்ட்ரியிலேருந்து வந்தவங்க இது அவங்களோட பூர்வீக இடம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது செல்லுது. நாங்கள் 3 தலைமுறையாக இந்த காட்டில் நாங்கள் பயிர் பண்ணுறோம். எங்கள் ஊரில் உள்ள எல்லாரையும் சாட்சிக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் பொய் சொன்னாலும் எங்கள் ஊரில் உள்ளவங்க எனக்கு பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் இடம் எங்களுக்கே சொந்தம் இல்லை, இது எங்களோட இடம்னு பட்டா மாற்றிட்டு சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் இருக்குது. பட் பட்டா வந்து அவங்க மாற்றிக்கிட்டு பவர் ஆஃப் பட்டா போட்டு 1க்கு 4 டாக்குமெண்ட்டாக மாற்றிக்கிட்டு இத்தனை நாள் எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு படிக்காத பாமர மக்கள்கிட்ட இத்தனை நாளாக எங்கே போனேன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் படிச்சிருந்தா தானே எங்களுக்கு தெரியும். நாங்கள் படிக்காமல் நாங்கள் போய் படித்தவங்கள்ட்ட கேட்டால் எல்லாம் உங்கள் பேரில் இருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர யாரும் இது உங்கள் பேரில் இல்லைம்மான்னு எங்கள்கிட்ட சொல்ல கிடையாது. எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, எங்களை படிக்க வச்சாங்க. நாங்கள் படித்தோம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் எவ்வளவோ அலைஞ்சி பார்த்துட்டோம். நாங்கள் என்னென்ன லீகலாக ஸ்டெப் எடுக்கணுமோ ஸ்டெப் எடுத்தும் பார்த்துட்டோம். எல்லாமே ப்ராசஸிங்கில் இருக்கும்போது இந்த டிஜே சோலார் கம்பெனிக்காரங்களும் லூடி சோலார் கம்பெனிக்காரங்களும் அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. மெயினாக ஒரு பாலமுருகன் ஒரு பையன் ரொம்ப கேவலமாக பேசுகிறான். பொட்டச்சிவனால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. 40 ஆம்பளைங்க நிற்கிற இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளையாக நின்று நான் என்னால் என்ன அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். என் இடம் எனக்கு வேணும். அப்படி என் இடத்த தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா நேற்றே சூசைட் பண்ண போயிட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் இவங்க இந்த லேண்டில் திருப்பி என் லேண்டில் வந்தாங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியல. நான் செத்தாவது என் நிலத்தை நான் மீட்டுக்கிறேன். நான் செத்தாலும் என் பணத்தை இதுக்குள்ளே தான் புதைக்கணும். அப்படி புதைக்கணும்னாலும் எனக்கு தீர்வு கிடைச்சதுக்கப்புறம் தான் என் பணத்தை இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கணும். நான் செத்ததுக்கப்புறம் என் தம்பிங்களுக்கு எது இதுக்கு உபயோகமாக இருக்கட்டும். என் குழந்தைய விட்டுட்டு நான் 4 நாளாக என் குழந்தை பால் குடிக்கிற குழந்தைய விட்டுட்டு நான் எங்கெங்கே போகணுமோ ஒரு பொம்பளை பிள்ளையா எங்கெங்கெல்லாம் போகணுமோ எல்லாத்தையும் நான் லீகலாக ஆக்ஷன் எடுத்து பார்த்துட்டேன். இங்கே பாமர மக்களுக்கு பணம் தான் தேவைப்படுதுங்கிறாங்க. என்கிட்ட பண பலமும் இல்லை. எங்கள் ஊரில் நான் ஒரே குடி தான். எங்கள் ஜாதியில் நாங்கள் ஒரே ஜாதி தான். நாங்கள் 1 நாள் 2 நாள் தான் பொதுமக்களை கூப்பிட முடியும். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்கும். நான் யாரை போய் கூப்பிடுவோம்? ஒரு பொம்பளை பிள்ளை எங்கே போனாலும் எங்களை ஒரு சீப்பாக தான் நினைக்கிறாங்களே தவிர இவ்வளோ படிச்சிருந்தோம் நாங்கள் ஒரு முட்டாள் மாதிரி தான் இருக்கும். எங்களை எல்லாரும் முட்டாள்தனமாக ஆக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்கெல்லாம் எங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் சிஎஸ்ஆர் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க ஒரு டிஜே சோலார் ப்ரைவேட்டில் வர அவங்களுக்கு இந்த இடம் பொசஷனில் இருக்கும்போது 3 தலைமுறையாக நாங்கள் பொசஷனில் இருக்கும்போது எப்படி பட்டா மாறுச்சுன்னு கேட்டால் யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இது எப்படி பட்டா மாறுச்சுன்னு கேட்டால் எங்கள் வாய் அடைக்கிறாங்க. ரீசெண்டாக யார் மேலே பட்டா வந்துச்சு? எப்படி சார் பட்டா வந்துச்சு? பட்டா செல்லுமா? பத்திரம் செல்லுமா? அந்த காலத்தில் இருந்த பட்டா செல்லாதான். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பூர்வீக பட்டா செல்லாமல் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது எப்படி செல்லும்? 3 தலைமுறையாக நான் தான் பொசஷனில் இருக்கேன். எங்கள் தாத்தாவோட அப்பா, எங்கள் அம்மாவோட அப்பா பேரில் இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கே செல்லாதுங்கும் போது அப்போ இவங்களுக்கு எப்படி செல்லுச்சு? எங்கள் தாத்தா எழுதி கொடுத்தாரா? என்னோட கொஷின் இதுதான். அப்போ அந்த பட்டா கூட்டு பட்டாவாக இருக்கும்போது கூட்டு பட்டாவில் உள்ள எல்லாரும் தான் அதை உடைக்கிறதுக்கு வரணும். கூட்டு பட்டாவில் இருக்கும்போது எப்படி உடைச்சாங்க? எனக்கு அதுக்குண்டான கொஸ்டினுக்கு கேட்டால் ஆன்சர் வர மாட்டேங்குது. கேட்டால் பணம், எல்லா இடத்துலையும் பணம் கொடுத்து எல்லாத்தையும் விலை பேசிடுறாங்க. என்கிட்ட பணம் இல்லை, அதுக்கு இதுக்குன்னு அலைய விட்றாங்க. அங்கே போனால் நீ அங்கே போமாங்கிறாங்க. மணியார்கிட்ட போனால் மணியார் நான் யார் பேரில் இருக்கோ அவங்க பேருக்கு தான் எழுதி தருவேன், நான் உனக்கு எழுதி தர முடியாதுங்கிறாங்க. தாசில்தார்கிட்ட 3 நாளைக்கு முன்னாடி மனு கொடுத்துட்டு வந்தேன். ஹைகோர்ட்டில் மாண்புமிகு ஹைகோர்ட்டுலேருந்து பெட்டிஷன் வந்துச்சுன்னு அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாமே நான் லீகலாக வச்சுட்டு தான் வந்தேன். அங்கே வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நைட்டு 10:30 வந்து வேலி போடுறாங்க எங்கள் இடத்துல. நாங்கள் அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை 3 ஏக்கர் நிதனத்திலேருந்து நாவலூர் வரணும்னா 3 கிலோமீட்டர் நடந்து வரணும். அன்டைமில் எனக்கு 1 வயசில் குழந்தை இருக்குது. நான் இன்னும் பால் கொடுத்துட்டு இருக்கேன் என் குழந்தைக்கு.
என் குழந்தைய விட்டுட்டு தான் நான் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்க உன்னால என்னடி பண்ண முடியும்னு என்னை அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒரு 40-50 சின்ன பசங்க இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பொண்ணாக நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் என் படிப்பு மூலயமா நான் என்ன பண்ணணுமோ லீகலாக ஆக்ஷன் எடுத்துட்டேன். எதுக்குமே இது பண்ணலை. இன்றைக்கி காலையில் பயிர் விதைச்ச பயிரில் வந்து வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்ட்டு தான் போனேன். உள்ளே போய் நுழையில இவங்க நான் ஆள் இருக்கும்போது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆள் இங்காண்ட போனது இங்காண்ட வந்து வேலி போடுறாங்க, கம்பம் நடுறாங்க, சோலார் பேனல் போடுறாங்க. இதெல்லாம் என்ன சார் அர்த்தம்? அப்போ இந்த நாட்டில் பாமர மக்களுக்கு விவசாயிகளுக்கு லேண்டே கிடையாதா? அப்போ ப்ரைவேட் கம்பெனிக்கு நான் எது வேணாலும் செய்யலாம், பாமர மக்கள் தூக்க மாட்டிதான் சாகணுமா? கம்பம் நடக்கூடாதுன்னு சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சதை போய் பாருடிங்கிறாங்க. அசிங்கமாக என்ன பேசுகிறாங்க. நான் போய் தடுக்கிறேன், எட்ட போமான்னு தள்ளி விட்றாங்க. தள்ளி விடும்போது நான் போனேன், நான் போய் கைத்தை பிடிக்கிறேன், நீ தள்ளுமான்னு இப்படி தள்ளுறாங்க. நான் இப்படி போனது என் கழுத்தை மாட்டினதுக்கப்புறம் தான் எட்டக்க போகிறாங்க. நீ செத்தா சாவடிங்கிறாங்க. அப்போ என்னோட இதால் என் குடும்பத்தை விட்டு என் குழந்தைங்களை விட்டு நான் எல்லாத்தையும் இழந்து அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான், அந்த டிஜே சோலார் கம்பெனியில் ஒரு ஏஜெண்ட் சொல்கிறான், ஒரு பொட்டச்சி ஒன்னால் என்னடி பண்ண முடியும், பண்ணுறதை பண்ணிக்கிட்டீங்கிறான். நான் என்ன பதில் சொல்கிறது? அப்போ இந்த பொம்பளைங்களுக்கு இந்த நாட்டில் ஒன்றுமே வேல்யூ கிடையாதா? நான் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லீகலாக ஸ்டெப் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் உயர் அதிகாரிகள் நீங்கள் தான் பார்க்கணும். நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன். அப்படியே மீண்டும் இவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த இடத்துலையே நான் செத்தாலும் சாவேன். செத்தாலும் என் பணத்தை கீழே புதைக்கக்கூடாது. என் கொள்ளைக்கு உண்டான தீர்ப்பை கொடுத்துட்டு தான் என் பணத்தை புதைக்கணும். ஊர் மக்களுக்கும் இதுதான் சொல்கிறேன், உயர் அதிகாரிகளுக்கும் இதுதான் சொல்கிறேன். நன்றி.